ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான கோவில்கள்ல ஒன்றான பதிமலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு தான் நம்ம போறோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கு. அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவும் பசுமையாகவும் அழகாகவும் பிரமிப்பாகவும் அமைஞ்சிருக்கும். ஏகப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இந்த மலை மேல உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோயில் ஒரு சின்ன மலைக்குன்று மேல தான் அமைஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக அழகான ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயிலிருந்து நம்ம மேலே ஒரு 300லேருந்து 400 படிக்கட்டு மேலே ஏறி போனோம் அப்படின்னா இந்த கோயில் வந்துடும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நிக்கிற திருக்கோலத்துல நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அவருக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பிள்ளையார் சன்னதி இருக்கு, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்கு. இது இல்லாம சிம்ம வாகனமும் கொடிமரமும் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மலை மேல பாத்தீங்கன்னா ஒரு வற்றாத கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த முருகப்பெருமானுக்கு இந்த கிணற்றில இருந்தா தண்ணி எடுத்து அபிஷேகம் டெய்லி பண்ணுவாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, கோயிலோட அடிவாரத்துல குகையில பாத்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கான். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4000லேருந்து 5000 வருஷம் பழசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை பாத்தீங்கன்னா சேர சோழர் போர்க்காலத்துல பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கோபுரமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம பிற்காலத்துல யானைகளை வளர்க்குற ஒரு பயிற்சி கூடமாவும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. யானை சந்தைகள் கூட இங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கோயம்புத்தூர் சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மறக்காம த கெனிஸ் ஹவுஸ்ங்கிற எங்க பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.